நன்றி திருப்பலியாக ஜோசப் அக்வினாஸ் தாமஸ் குடும்பத்தாலும் தன்யா மற்றும் தருணா அவர்களுடைய குடும்பத்தாலும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவர்களோடு இணைந்து டேவிட் ராஜ், கேஜே செபாஸ்டியன் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மெர்வின் ஜோஷ்வா அவருடைய சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இவர்களோடு இணைந்து நமது தேவைகளையும் இறைவனின் பாவகத்தில் எடுத்து வைப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நமது தாய் திருச்சபையோடு இணைந்து பொது காலத்தின் 20வது ஞாயிற்றுக்கிழமையிலே பிரவேசிக்கின்றோம். இன்றைய நாளில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்கள் கூறுவது நல்ல செயல்களுக்காக பிளவுபடுவதால் நாம் வலிமையாக்கப்படுகிறோம். முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் பிளவு என்பதின் மைய கருத்தாக கொண்டு நமக்கு சிந்தனையை தூண்டுகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் தீ மூட்டத்தான் வந்தேன் என்று கூறுவதால் அவர் அமைதியின் அரசர் எவ்வாறெல்லாம் அமைதியை பற்றி இந்த உலகத்திற்கு போதித்தார் என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் அமைதியின் தூதுவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளில் நாம் எந்த நேரத்திலெல்லாம் அமைதியின் தூதுவர்களாக இல்லாமல் இருந்தோமோ அந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடி. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதா நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாக சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாது என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழங்கிணற்றில் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேருக்குள் புதைய தொடங்கினார். ஏபோது மேலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தோப்பியரான ஏபேது வெள்ளைக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல், இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார்.
தீரி நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாரியின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். நானோ ஏழை எளியவன், என் தலைவரின் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணிப் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்ற என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பார். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் தன் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
குறிப்பிட்டு சொல்லப்போனால் நிறைய வைத்தறிச்சலோடு தான் நம்ம வந்து கோயிலுக்கே வருவோம். ஏதோ அமைதியாக, சமாதானம், அன்பு, ஏதோ இரக்கம், கடவுளுடைய அருளை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்தால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் அமைதியை ஏற்படுத்தவில்லை, தீ மூட்டவே வந்தேன்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்கு இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த தீ என்ற இந்த சொல்லானது, அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரு மெட்டஃபர். இதை வச்சு அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மனித எதிர்பார்ப்புகளை மாற்றும் கடவுள். இந்த யூத சமுதாயமும் அங்கே இருந்த அந்த இஸ்ரேல் குலமும் இறைவனை எவ்வாறு எதிர்பார்த்தார்கள் என்றால், அவர் வந்து ஒரு ஆட்சி உரிமையோடு வருவார், அவர் ஒரு அரசராக வருவார், அவர் வந்து எங்களை ஆட்சி செய்வார். அந்த ரோமை ஆட்சி, அப்போ இருந்த அந்த ரோமை ஆட்சியை வந்து அவர் சுக்குநூறாக அடித்து ஒழிச்சிட்டு அவர் நம்மளுடைய ஆட்சியை வந்து செய்வார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அப்படி எதிர்பார்த்த ஒரு சமுதாயமாக தான் அந்த யூத சமுதாயமும் சரி மற்ற சமுதாயமும் இருந்தது. ஆனால் இவரோ ஒரு மாட்டு கொட்டாயில் பிறந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து கசையடிப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல வர்றாரு. அப்ப மனித எதிர்பார்ப்புகளை மாற்றும் கடவுள். அந்த எதிர்பார்ப்பு மாறிச்சு அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்குள்ளேயும் ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு பிளவு, ஒரு நம்பிக்கையின்மை எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு. அதுதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்குள்ளே வந்து ஒரு பிளவுகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் வரும், அது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு குடும்பமா இருக்குன்னு சொல்ல வர்றாரு. இன்னும் மேலும் சொல்ல போனோம் அப்படின்னா, இயேசு எல்லாருமே சமமா பார்த்தாரு. அவர் போதித்த இடங்கள் எல்லாருமே வெறும் ஆண்கள் கூட்டம் மட்டும் கிடையாது. ஆனா யூத சமுதாயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் மட்டும்தான் போதனையை கேட்கணும், ஆண்கள் மட்டும்தான் ஜெபம் சொல்லணும், ஆண்கள் மட்டும்தான் வழிபாடு செய்யணும்னு சொல்லி அப்படி வைத்திருந்த ஒரு சமுதாயம். ஆனா இயேசு எல்லாரையும் சமமா பார்த்தாரு. அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் பெண்களும் இருந்தாங்க, ஆண்களும் இருந்தாங்க, குழந்தைகளும் இருந்தாங்க, பெரியவங்களும் இருந்தாங்க. அனைவருமே சமமாக பார்த்த ஒரு கண்ணோட்டை தான் இயேசு வைத்திருந்தார். ஆனா இந்த பொண்ணோ இந்த ஒரு லேடியோ வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வீட்டில் உடனே சண்டை. நம்ம கலாச்சாரப்படி நீ வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, நீ அப்படியே வெளியே போயிருந்தாலும் நீ போதனையை கேட்கக்கூடாது, அப்படியே போதனையை கேட்டிருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சண்டை என்ன பண்ணா வீட்டுக்குள்ள வந்துடுது. அப்ப வீட்டுக்குள்ளே ஒரு பிளவு. சாதாரணமாக வீட்டுக்குள்ள மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிளவு இருக்கும். ஆனா இப்ப இந்த போதனையை கேட்ட பிறகு இருக்கிற 2 பிளவு உண்டாகுது. அதுதான் இயேசு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களுக்குள்ளே பிளவுகள் உண்டாகும், உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் உண்டாகும். தாய் தந்தைக்கும் மகளுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையே ஒரு பிளவுகள். காரணம், அவர் தன்னுடைய போதனையை வந்து போதித்த காரணத்தினாலும் தன்னுடைய போதனையை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவர் என்ன சொல்ல வர்றாரு, எல்லாருமே சமம்னு சொல்ல வர்றாரு. யாரும் ஏற்றம் கிடையாது, தாழ்வு கிடையாது, எல்லாருமே சமம், எல்லாருக்குமே இறையாட்சி இருக்குன்னு சொல்ல வர்றாரு, எல்லாருக்குமே வந்து விடுதலை இருக்குன்னு சொல்ல வர்றாரு. ஆம் அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு மதமும் போதிக்காத ஒரு புரட்சியை நமது இயேசு கிறிஸ்து போதித்துள்ளார். அதாவது இறப்புக்கு பின்பு வாழ்வு. நான் இறக்கிறேன், இறப்புக்கு பின்பு உனக்கு என்ன இருக்குன்னா வாழ்வு இருக்கும். யூத சமுதாயம் அப்படி போதிக்க கிடையாது. நீ இறந்துட்ட அப்படின்னா நீ வந்து கீழே தான் இருப்ப, நீங்க வந்து நரகத்துக்கு தான் போவீங்க, நீங்க வந்து தண்டனை தீர்ப்பு ஆளாவீங்க சொல்லி ஒரு போதித்த ஒரு சமுதாயம். அதை உடைத்தெறிந்து இவர் என்ன சொல்லுவார்னா, இறப்புக்கு பின்பு வாழ்வு இருக்கு, மறுவாழ்வு இருக்கு என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறார், பிளவுகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதை தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மண்ணுலகிற்கு தீ மூட்ட வந்தேன் என்று சொல்ல வருகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு நாம் கோயிலுக்கு வருவோம், எவ்வளவோ வேண்டுவோம். ஆனால் கடவுள் பார்த்தோம் அப்படின்னா நமது எதிர்பார்ப்புகளை மாற்றக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். அப்போ நம்ம மத்தியிலையும் ஒரு தீ வந்து உருவாகும். சரி, என்ன நான் இவ்வளோ வேண்டுனேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, நான் இவ்வளோ வந்து கடவுளுக்கு இறக்கம் உள்ளவராக நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே வந்து உருவாகலை. அப்படி கிடையாது. அன்னை மரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பாங்க. ஒரு யூத பெண்மணி, நான் நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், நான் நல்ல ஒரு ஹஸ்பண்டோட வாழணும், நான் இத்தனை குழந்தைகளை வச்சுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு கனவு கோட்டையை கட்டி கொண்டு அன்னை மரியா வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் மனித எதிர்பார்ப்புகளை மாற்றி இறைவன் வானதூதர் வந்துட்டாரு, நீங்க கல்யாணம் கிடையாது, தூயாவில் வரும், நீங்க வந்து தூயாவில் ஆட்கொள்ளப்படுவீர்கள், ஒரு மானிட மகனை பெற்றறிவீர்கள். ஆனால் அது எப்படி இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்பு மாற்றப்பட்டது. அன்னை மரியாவுடைய கனவு வந்து கலைக்கப்பட்டது, ஆனால் கைவிடப்படவில்லை. அது வந்து ஒரு மானிட சமுதாயத்துக்கே, ஒரு உலகத்துக்கே வந்து ஒரு மீட்பை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக இருந்தது.
நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் அப்படிதான் அன்பிற்குரியவர்களே. சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்காமல் போகலாம். இறைவன் மாற்றத்தை உண்டாக்கலாம், நமக்குள்ளே வைத்தறிச்சல் வரலாம், கடவுள் மேலே கோபம் வரலாம். ஆனா அந்த தீயானது அமைதியை ஏற்படுத்தக்கூடிய தீயாக அமைய வேண்டும், பிறரை ஏற்படுத்தக்கூடிய தீயாக அமைய வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. இதை நம்ம ஏற்றுக்கல, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பிறரன்பு என்ற தீயை அணைந்து போய்விடும். நன்மையை செய்யவும், நன்மையை உருவாக்கவும், பிறரன்பை பகிரவும் தான் நாம் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ தவிர பிறரை ஏமாற்றவோ அல்லது பிறரது எதிர்பார்ப்பை கெடுக்கவோ, பிறரை தள்ளிவிட்டு நாம் முன்னேறி செல்லவோ நாம் இங்கே வரவில்லை, இறைவார்த்தை ஏற்கவும் இல்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நமக்குள் அன்பு என்னும் தீ பற்றி எரிகிறதா? அந்த தீ பிறரோடு நாம் எவ்வாறு பகிரப்படுகிறோம்? அமைதி என்னும் தீ, சமாதானம் என்னும் தீ பற்றி எரிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, நாமும் மண்ணுலகில் அன்பு என்னும் தீ மூட்ட வந்தோம் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டவர்களாக தொடரவிருக்கும் திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பும் இரக்கமும் நிறைந்த நம் இறைவனிடம் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நமது மன்றாட்டுக்களை இப்போது எடுத்துரைப்போம். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, திரு அவையின் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை இறைவாக்கினர் எரேமியாவை போல சான்று பகழ்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுதரும் இறைவா, எம் நாட்டில் நிலவும் வன்முறை, கொலை, கொள்ளை, இனம், மொழி, சாதி, சமய போன்றவைகள் காயப்பட்டு கண்ணீரோடு நிற்கும் எம் உடன்பிறவா சகோதர சகோதரிகள், பெரியோர் ஆகிய அனைவரும் பாதுகாப்போடு வாழும் வகையில் எமது நாட்டு தலைவர்கள் சீரிய முறையில் பணியாற்ற வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, ஏழைகள்,
அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், விதவைகள் ஆகிய அனைவரும் நலமுடனும் வாழ நாங்கள் அனைவரும் தோள் கொடுத்து உதவிட தொண்டுள்ளம் கொண்டவர்களாய் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் தனி மனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் குழந்தைகளின் மனநிலையோடு அன்பு, மகிழ்ச்சி, தாட்சி, மன்னித்தல், விட்டு கொடுத்தல் வாழ தேவையான உமது ஆவியின் அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். குடும்பங்களில் அமைதி நிலவவும், இந்த உலகத்தில் அமைதி நிலவவும், போர் கொண்ட இடங்களில் அமைதி நிலவவும், போர் இருக்கும் இடங்களில் மக்கள் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இறைவனின் பாதுகாப்போடும் வாழவும் இந்த நேரத்திலே சிறப்பாக மன்றாடுவோம். மீட்பராம் இயேசுவை எமக்கு அருளிய இறைவா, மனமுருகி நாங்கள் செலுத்திய இம்மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அருள் வரங்களுக்காக என்னாலும் நன்றியுடன் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னை நானே கேட்கின்றார், நான் என்னை முழுவதும் தருவேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் அனைத்து நன்மைக்காகவும் உமது தேர்ந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து
நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே ஆதரிக்கிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் ஜோசப் சுசைநாதன், ஆரோக்கிய சதீஷ்குமார், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் செல்லவே என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் செல்லவே என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் செல்லவே எமக்கு அமைதி அருள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Vale.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் மார்னிங். இன்று சாதாரண காலத்தில் 20ஆம் ஞாயிறு. இன்று தாய் திருச்சபையானது நைசின் கிரீட் சண்டே, அதாவது விசுவாசம் ஞாயிறு அப்படின்ற நாளை கொண்டாடுகின்றது. கிறிஸ்துவர்களே, உங்களுக்கு விசுவாசம் யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? கடவுள் கொடுத்தாரா? நேராக வந்து சொன்னாரா? கரெக்ட். உங்களுடைய பெற்றோர்கள் தான் இல்லையா? உங்களுடைய தாயார், தந்தையார், உங்களுடைய குடும்பத்தினர், யாராவது சில பேர் கன்வெர்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. விசுவாசம் என்பது வந்து ஒரு கடவுளுடைய அருட்சாதனம், பெரிய ஆசீர்வாதம். நம்மள்கிட்ட வந்து கடவுளுடைய விசுவாசம் நம்மளுடைய இருக்குன்னா அது கடவுள் பரிசுத்தாவினால் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை நம்ம எப்போதுமே காப்பாற்றணும். நீங்கள் திருப்பள்ளியில் வரும் பொழுது உங்களுடைய விசுவாசம் எப்படி அதிகரிக்கிறது? குருக்கள் மூலியமாவா, கோயர் மூலியமாவா? குருக்கள் மூலியமாக. ஓகே ஓகே. சிறு பிள்ளைகள் வந்து கோயிலுக்கு வரும் பொழுது ஞானோபதேச கடைசிங்கெல்லாம் போகிறாங்களே, பசங்க வந்து அந்த ஞானோபதேசம் மூலியமாக விசுவாசம் பெற்றுக்கொள்கிறார்களா? வாங்குறாங்க தானே? ஓகே. எத்தனை பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு டியூஷன் காப்பணும், அதுக்கு இது காப்பணும், கேடிசம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? உலகத்திலேயே நீங்கள் சிறந்த ஒரு கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசம் தான் அவங்கள காப்பாற்றும். நீங்கள் கொடுக்குற பணமோ இல்லை பொருளோ எதுவுமே அவங்களை காப்பாற்றாது. இன்று வந்து தாய் திருச்சி வந்து நைசின் கிரீட் இதோடைய விசுவாச பிரமனுடைய சண்டையாக இந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இன்றைக்கி நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போயிட்டு வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு, பெரிய பசங்க வந்து பரவாயில்ல, அவங்ககிட்ட உட்காந்து இந்த விசுவாச பிரமாணம் என்ன அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுங்க. நீங்கள் குருக்கள் என்ன சொன்னாங்க, ப்ளஸ் வீட்டில் போயிட்டு உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி எல்லா வீட்டில் உட்காந்துட்டு இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவீங்களா? பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஓகே. என்னுடைய அன்பியத்துடைய மீட்டிங்ஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:45 மணிக்கு சென்ட் ஜெரோம் ஜோன் 1 கேம்பிள் ரோட் அங்கேயும், 5 மணிக்கு சென்ட் மார்த்தா ஜோன் பாங்கூர் ரோட் அங்கேயும், 6 மணிக்கு சென்ட் மைக்கேல் ஜோன் ஆஸ்டின் டவுன்லையும், சனிக்கிழமை 23ஆம் தேதி 6 மணிக்கு சென்ட் தாமஸ் ஜோன் ஜெயராஜ் நகர் வந்து அன்பியம் நடைபெறுகின்றது. தயவுசெய்து அன்பியத்துக்கு சார்ந்தவர்கள் அனைவரும் அந்த அன்பியத்து மீட்டிங் கட்டாயமாக நீங்கள் போகணும். மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான். அங்கே போகும்பொழுது நீங்கள் நிறைய விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரத்துடைய புனிதருடைய விழா டியூஸ்டே சென்ட் ஜான் டியூஸ் அவர்களும், வெட்னஸ்டே புதன்கிழமை சென்ட் பர்னர், வியாழக்கிழமை சென்ட் பயஸ்டன், ஃப்ரைடே த குயின்ஷிப் ஆஃப் த பிளஸ்ட் வர்ஜின் மேரி, சனிக்கிழமை சென்ட் ரோஸ் ஆஃப் லீமா அவருடைய திருநாட்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் மாதிரி. அங்கே வந்து டிவைன் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க விட்டமின் D3 இந்த டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த விக்ரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, இசிஜியும் எடுப்பாங்க. யாருன்னா தேவை இருந்துச்சுன்னா அது வந்து ஹாஸ்பிட்டல்லே பண்ணுவாங்க. அதனால காலையில் 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் இது அவுட் சைடு இந்த ஹேண்ட்பில்ஸ் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. யாருன்னா தேவைச்சுன்னா அவங்க கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வந்து 9 மணி திருப்பலி ஆகிட்ட பிறகு ஆங்கிலோ இண்டியன் அவருடைய ஒரு கமிட்டி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். யாராவது ஆங்கிலோ இண்டியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த திருமணத்துக்கு வந்து 3 மாதம் வந்து கட்டாயமாக அது முன்னவே குருக்களை வந்து நீங்கள் பார்க்கணும். யாராவது உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால். அதனால் தயவுசெய்து இதோடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும்
கடந்த வார காணிக்கை மொத்தம் 66,910 ரூபாய். மற்றும் கடந்த வாரத்தில் வந்து இந்த பிரசிட் மினிஸ்டருக்காக வாங்கின மொத்தம் 31,366 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. ஆர்ஆர்சியில் வந்து தமிழ் ரிட்ரீட் இருக்குது 21லேருந்து 23ஆம் தேதி வரலையும். யாராவது போகணுன்னா விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போகலாம். இன்று இந்த திருப்பலி நடத்தி வைத்த ஃபாதர் சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. கிறிஸ்துவன் அவர்களே, ஏற்கனவே நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னபடி ஃபாதர் சன்னி அவர் வந்து சென்ட் ஆந்தனி சர்ச் அது வந்து பயிற்சினால வந்து கொஞ்சம் நேரம் இருக்குமா கொஞ்சம் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஓகே. ஃபாதர் சன்னி வந்து அங்கே காவல் பைசந்திரா அங்கே சென்ட் ஆந்தனி சர்ச் ஒன்று இருக்குது. அது ரொம்ப சின்ன பேரிஷ் தான், ஆனால் நிறைய தமிழ் மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து கேடிக்ஸனுக்கு வந்து அங்கே பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் இந்த முறை வந்து ஃபாதர் வந்து ஒரு இடம் வாங்கிட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற அவங்க உதவிக்காக வந்திருக்காங்க. ஃபாதர் உங்களுக்கு பேசுவார். ஃபாதர் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து ஃபேமிலி வெல்ஃபேரில் வந்து இந்த யாரெல்லாம் மேரேஜ்க்காக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து நிறைய கிளாஸில் எடுப்பார். அவர் வந்து நம்ம டயசிஸில் இங்கே இந்த பேரிஷில் ஏற்கனவே அவர் ஒரு பிரதராக இங்கே வந்து இருந்தார். நான் அந்த அசிஸ்டன்ட் பேரிஷ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அவரை வந்து உங்களுடைய சார்பாக வருக நினைக்கிறேன். கம்ஃபர்டபுள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளையின் திரு அவை இன்றைய மக்களை நம்பியிருக்கின்றது. அவர்களுக்கு விசுவாசம் அளிப்பது நம்முடைய கடமையாகும். புனித அந்தோனியார் ஆலயம் காவல் பைசந்திலிருந்து நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். 1200 குடும்பங்கள் இருக்கும் ஒரு பங்காக இருக்கின்றது. இந்த ஒரு பங்கில் கேட்டிசம் கிளாஸஸ் நடத்த, மறைக்கல்வி வகுப்புகளை நடத்த சரியான இடங்கள் இல்லை. சில நேரங்களில் என்னுடைய ஆஃபீஸில் அல்லது இடம் கிடைக்கும் இடங்கள் எல்லாம் நாம் இந்த ஒரு மறைக்கல்வி வகுப்புகளை நடத்துகின்றோம். ஆகவே தான் நாம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வழங்க ஒரு சரியான ஒரு கட்டடத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இந்த ஒரு கட்டடத்தை கட்ட 60 லட்சம் தேவையாக இருக்கின்றது. என்னுடைய பங்கில் 85% மக்கள் வந்து தினம் கூலி செய்பவர்கள், பெயிண்டர்ஸு, டைல்ஸ் ஒர்க்கர்ஸு, பெயிண்ட் வீடு வேலைக்கு போகிறவங்க, இது போல மக்கள் என்னுடைய பங்கில் இருக்கின்றார்கள். ஆகவே தான் நம்முடைய பங்கில் இந்த ஒரு தொகையை எழுப்ப முடியவில்லை. ஆகவே நாம் வெவ்வேறு பங்குகளுக்கு சென்று உதவியை கேட்டு வருகின்றோம். நம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்திற்காக இதோ இன்று உங்களிடம் உதவியை கேட்டு வந்திருக்கின்றோம். ஆன்வலப்ஸை நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அதில் போடலாம், அல்லது ஜிபே QR கோடு இருக்கு, அந்த QR கோடு வழியாக உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். அல்லது இந்த வாரம் கொண்டு வர அடுத்த வாரம் கொண்டு வந்து தரணும் யோசிக்கிறவங்க நீங்கள் சந்தோஷிடம் உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஆன்வலப்ஸோடு அந்த காணிக்கைகளை தரணும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஃபாதர் சந்தோஷுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர் சந்தோஷ். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி